ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து கடை வந்து இப்போ தான் நாங்கள் திறந்தோம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. மணி இப்போ கிட்டத்தட்ட 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 மணி ஆயிடுச்சு. கடையே லேட்டாக தான் திறந்தோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்லாம் வந்து நிறையா வந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 2 ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம். அதையும் சேர்த்து விளம்பரம் போட்டுட்டு உங்களுக்கு வேணுன்றத ஒரு 7-7:30 மணிக்குள்ளே கால் பண்ணி சொன்னீங்கன்னா 7 மணிக்குள்ளே கால் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம கொரியர் போட்டுருவோம். யாராவது கொரியர் அட்ரஸ் அனுப்பலைன்னா உடனே என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் எடுக்க தான் செய்கிறேன். சில கால், நிறைய கால் மிஸ் கால் இல்லை இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நான் வாங்கின மொபைல் OnePlus நாடு ஒன்று வாங்கணும், 12256GB. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எவ்வளோக்கு தரேன்னா 11,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்லப்பா. 11,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ல. கோச்சாக்கு வாங்கணும் இது. ஏன்னா 12256ன்றனால சொல்கிறேன். 5G மொபைல் இது 13 ரூபா விற்கிறானுங்க. சரி, 10,500 தரேன் உங்களுக்கு. 10,500 தரேன். இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும், ஸ்டாக் வீடியோ கிடையாது. 12256GB ரேமு, OnePlus நாடு, இது 5G மொபைலு. ஸோ இது பாருங்கள், இது ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து வேறு என்ன இப்போ வாங்கினேன்னா இந்த OnePlus 11 ஒன்று வாங்கியிருக்கேன். ஏற்கனவே OnePlus 11 8 128GB ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OnePlusலேயே வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேம். இது 16GB ரேமு. இது வந்து 36,000 ரூபா சொல்லி கொடுக்குறாப்புல. இன்னும் வந்து 3 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது இதில். இன்னும் 3 மாதம் வாரண்டி. பட் ஆனால் பில்லு கிடையாது என்கிட்ட. இது ஆன் பண்ணுப்பா இதை. ஆமாம், 16GB ரேமு, 256GB ஸ்டோரேஜு, சார்ஜர்லாம் இருக்குது. 3 மாதம் இது இருக்குது. இதை ஓப்பன் பண்ணு, ரீசெட் ஆகிருக்கு. ஸோ அதை நீ இது பண்ணிக்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நேற்று ஸ்டாக் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எது வேணும் வேணான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது, இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நேற்று நைட்டு ஒருத்தர்கிட்ட வாங்கணும் பார்த்தீங்களா, 3,500 கொடுத்தோம். அவர் புரோக்கருக்கு ஒரு 500 கொடுத்துட்டோம். ஸோ 4,000 அடக்கியமாகுது. ஸோ விடு, நான் 5,000 போட்டு விடுவேன். இப்போ 5,000 இது. இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல் தான் இது? ஓப்போ F2, ஓப்போ ரெனோ 2Fன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதே மொபைல் தான் இங்கே பக்கத்தில் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து 9,000 ரூபா போட்டிருக்கோம். இது வந்து 4,500 ரூபாய்க்கே தரேன் உங்களுக்கு. 8GB ரேமு, 128. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் டேமேஜ் கிடையாது. பாப்அப் கேமரா வருதா பாரு தம்பி, பாப்அப் கேமரா வருதா பாரு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டியா? சார்ஜ் இல்லையா? ஏன்னா ஒன்று சார்ஜ் இல்லையாங்க? இது சார்ஜ் போடு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வீடியோ போட்டுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய்க்கு தரோம். இதில் வந்து ஒரு கேமரா ஒர்க் ஆகுது. பேக் கேமராவா ஃப்ரண்ட் கேமராவா தெரில. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுது. பாப்அப் கேமரா தான் ஒர்க் ஆகல போல இருக்கு. பாப்அப் கேமரா ஒர்க் ஆகல. மற்றபடி மொபைல் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பர் கண்டிஷன் தான். விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 ரூபா தான். 8/128. பேக் டோர் உடஞ்சிருக்கு. எதுப்பா 4,500 ரூபா? இது வந்து 36,000 ரூபா தானே? யார் இவர் தானே? ஆமா, 35,000 ரூபா தானே உங்க ரேட்டு? கேளுங்க எவ்வளோன்னு கேள்வி. அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஸோ அடுத்ததாக வந்து இருங்க ஒரு நிமிஷம். இது விலை பேசிட்டு இருக்காப்ல. ஏன்னா திடீர்னு கஸ்டமர் கூட சொல்லிட்டாருன்னா நான் விளம்பரம் தான் போடுறேன், வித்தாதான் காசு. அதையும் சொல்லிடு. 36,000 ரூபா இல்லப்பா, 36,000 ரூபா விலை போடுறோம். யாராவது வாங்கிட்டாங்கன்னா காசு கொடுத்துறோம். 35,000 ரூபா. அப்ப எவ்வளவுக்கு போட கேளு, அவர்கிட்டயே கேளு. எவ்வளவு? 40 ரூபாயா? ஆமா, 40 ரூபா போகாது பஸ். இது 40 ரூபா போகுது. சரி, அப்போ பஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 16GB வந்து கஸ்டமர் வந்து 40 ரூபா சொல்றாப்ல. அவ்வளோலாம் போகாதுல்ல, மனசாட்சியா விலை சொல்லு. 35 ரூபாயா? வித்துட்டு காசு தரோம் பாஸ். வித்துட்டு தான் காசு தரணும். கையில காசுனா 33 ரூபா. கையில காசுனா 33 ரூபா. இப்பவே வாங்கிட்டு போயிருங்க, காசு இருக்கு என்கிட்ட. எவ்வளோக்கு
வேற ஏதாவது போடணுமாடா இப்போ நம்ம எடுத்ததுல இப்போ ஏதாவது வந்தோடனே ஏதாவது லேப்டாப் எங்க இருக்கு லேப்டாப் தான் ஏற்கனவே போட்டது தானே ஏய் தம்பி இப்போ வேற ஏதாவது இருக்குண்ணே கீழே லேப்டாப்பா இருக்குல்ல அதுல இருக்கு லேப்டாப் எதுவும் வாங்கணுமா இன்னைக்கு காலையில புதுசா ஏதாவது போட்டோ அண்ணே அதான் நான் சொல்றேன் 2 வாங்கணுமா அந்த சார்ஜர் அப்புறம் ஒரு லேப்டாப் ஒன்னு வாங்கணுமா லேப்டாப் எவ்வளவுக்கு வாங்கணும் லேப்டாப் எவ்வளவுக்கு வாங்கணும் லேப்டாப்பா 1500 ரூபாய் போடுங்க 1500 ரூபாயா என்னடா 2000 1500 தான் வாங்குறேன் இரு நானே எடுக்கிறேன் இந்த சாம்சங் லேப்டாப்பை வேற பேக் பண்ணுப்பா அது அளவலியா இருக்கு ஏய் இதை பேக் பண்ணுடா இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த லேப்டாப் தான் சொல்கிறேன் 1500 ரூபா தரோம் வேணுதான் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த சார்ஜர் ஒன்று வாங்கணும் 1000 ரூபாயா இது 800 ரூபாய்க்கு வேணா 800 ரூபா போட்டு கொடுத்துருமா 1000 ரூபாயா 800 ரூபா வாங்கியிருக்கோம் இது ஒயரோட வாங்கியிருக்கோம் 80 வாட்ஸ் இது 80 வாட்ஸ் ஒரிஜினல் சார்ஜரு ஏன்னா நிறைய பேர் சார்ஜர் இல்லைன்றீங்களா அதுக்கு தான் வந்து நம்ம 1 2 வாங்கும்போது வாங்கிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மொபைல் கூட வந்தது இது அதே மாதிரி இந்த சார்ஜர் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டியா ஓகே சரி இது வந்து பார்த்தீங்கன்னா கீபேட்லாம் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே கோடு வருது மற்றபடி வேறு அதே மாதிரி பேட்ரிலாம் வந்து ஓரளவு பரவாயில்ல தான் பேட்ரிலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சார்ஜர்லாம் ஒரு சார்ஜர் இருந்தால் இருக்கு பாருங்க ஸோ இதோட சார்ஜர்லாம் இருக்குது சார்ஜ் பேட்டரி நிற்கிதுல்ல ஓரளவு பேட்டரி நிற்கிது இது என்னப்பா சலட்டப்லாம் போட்டு ஒட்டியிருக்கான் ஸோ இதெல்லாம் ஒட்டினா தான் ஒட்டி வச்சிருக்காப்புல பேட்டரி கீழே விழுவுற மாதிரி இருக்குது அதனால ஒட்டி வச்சிருக்காப்புல இதோட விலை வந்து 1500 ரூபா சார்ஜரோட இருக்குது இந்த சார்ஜராவா இது இல்லையே இந்த இருக்கு கீழே இருக்கு ஓகே சார்ஜர் இருக்கு கம்ஃபர்டபுள் சார்ஜர் தான் ஒரிஜினல் சார்ஜர் HP சார்ஜரு ஸோ இதோட ப்ராசஸ் என்ன 500 GB 8GB 4 GB தானே அதே 4 GB ரேமு 500 GB AMD ப்ராசஸரு கம்மியானது தான் வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இது பார்சலுக்கு 500 ரூபா ஆகும் அதே மறந்துடாதீங்க வேறு என்னப்பா வேறு என்ன அவ்வளோதானே ஸோ இப்போ ஜஸ்ட் இப்போ வாங்கினதா வீடியோ போட்டேன் வேறு மற்றது வந்தால் பார்த்துக்கலாம்